அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். தேசிகனின் குருவாக்கு ஜோதிடத்தின் மூலமாக இன்று ஒரு குழந்தையினுடைய ஜாதகத்தை நாம் ஆய்வில் எடுத்துக் கொள்கின்றோம். 3/6/2024 பிறந்த ஒரு பெண் குழந்தை. இந்த குழந்தை இவருடைய தாய் தந்தர்கள் அந்த குழந்தை பிறப்பதற்கு முன் 2 மாதத்திற்கு முன் என்னை வந்து சந்தித்தார்கள். அந்த தாயினுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்கின்ற பொழுது சிசரிங் செய்துதான் குழந்தை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வருகிறது. இது நார்மல் டெலிவரி வருகின்ற வாய்ப்புகள் குறைவு என்பதால் நீங்கள் மருத்துவம் சென்று முன்கூட்டியே ஒரு நல்ல நாளை நான் குறித்து தருகிறேன். அந்த நாளில் நீங்கள் சிசரிங் செய்து கொள்வது நல்லது என்று நான் அவரிடம் கூறினேன். ஆனால் அந்த பெண்ணினுடைய கணவர், இல்லை சார், நார்மல் டெலிவரி தான் எதிர்பார்க்கின்றோம், சிசரிங்கை நாங்கள் விரும்பவில்லை என்று சொன்னார். சார், இன்றைய காலகட்டத்தில் கிரக நிலைகள் தாறுமாறாக அமைந்து கொண்டே இருக்கின்றன. எந்த லக்னத்தில் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைகளுடைய எதிர்காலமும் நல்லா இருக்கும், உங்களுடைய எதிர்காலமும் நல்லா இருக்கும் என்பது தீர்மானித்ததான் அந்த நேரத்தை குறித்து வருகின்றே தவிர நாங்கள் ஒன்றும் நார்மல் டெலிவரிக்கு எதிரியான நபர்கள் அல்ல. ஏனென்றால் பிறக்கின்ற முக்காவாசி குழந்தைகள் இந்த சூழ்நிலையில் அவருடைய எதிர்காலத்தையும் நிர்ணயிக்க முடிய சக்திகள் குறைவு என்று வருகிறது. அதே மாதிரி தாய் தந்தருடைய நிலைமை படுமோசமாக சென்று கொண்டிருக்கின்ற சூழலை கொண்டு வருகின்றன. ஆகவே ஒரு குழந்தை பிறந்த பிறகு அதனுடைய எதிர்காலத்தையும் உங்களுடைய எதிர்காலத்தில் நிர்ணயிக்க வேண்டும் என்றால், நல்லபடியாக வர வேண்டும் என்றால் ஒரு நல்ல நேரத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். அந்த நேரத்தில் நீங்கள் சிசை செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டேன். ஆனால் அவர்கள் என்ன செய்திருந்தார் என்றால், பணத்துக்காக அரசாங்க ஆஸ்பத்திரியில் சேர்த்து விட்டார்கள். எவ்வளவு சொல்லியும் அவர்கள் கேட்கவில்லை. கடைசியாக நார்மல் டெலிவரி ஆகும் என்று நினைத்துக் கொண்டு கடைசி நேரத்தில் சிசரிங்குக்கு அந்த பெண்ணை சிசரிங் செய்து விட்டார்கள். சாயந்தரம் ஒரு 7:15 மணிக்கு 3/6/2024 அன்று இந்த குழந்தையை சிசரிங் செய்துதான் பிறக்க வைத்தார். இந்த குழந்தையினுடைய தாய் வழிபாட்டில் குழந்தைக்கு பேரை வைப்பதற்காக என்னிடம் வந்தார்கள். அவங்க தாய் தந்தர்கள் வரவில்லை, ஆனால் குழந்தையுடைய பாட்டி வந்தார்கள். இந்த ஜாதக நேரத்தை குறித்து அந்த நேரத்தில் பெயரை தேர்வு செய்கின்ற பொழுது எனக்கு ஒரு அதிர்வான ஒரு அலைகள் வந்தன. நான் அவருடைய கேட்டேன், இந்த குழந்தையினுடைய வயிற்று பகுதியில் அவ்வளவு பிரச்சனை இருப்பதாக ஜாதகம் காட்டுகின்றனே, குழந்தை அஸ்வினி நட்சத்திரம் பிறந்திருக்கின்றன, அந்த அஸ்வினி நட்சத்திரம் குழந்தையினுடைய ஆயுளை நோட்டமிட்டுக் கொண்டே இருக்கின்றன. அதன் பிறகு சுக்கிர திசை 6ஆம் இடத்தில் வயிற்று பகுதியில் அமர்ந்து கொண்டே இருக்கின்றன. அதன் பிறகு சூரிய திசை 6ஆம் இடத்தில் வயிற்று பகுதியில் அமர்ந்து கொண்டே இருக்கின்றன. அதன் பிறகு சந்திர திசை இந்த குழந்தை அஸ்வினி நட்சத்திரம் பிறந்ததால் அதையும் ஆயுள் தோஷத்தை அளித்துக் கொண்டே இருக்கிறது. சந்திர திசை பிறகு செவ்வாய் திசையும் இந்த குழந்தைக்கு ஆயுள் தோஷத்தை அளித்துக் கொண்டே இருக்கின்றன. இந்த குழந்தை எப்படி இருக்கிறது என்று கேட்டேன். குழந்தை பிறந்ததிலிருந்து இன்று வரை மருத்துவத்தில் தான் இருக்கிறார். மருத்துவமனையிலிருந்து வெளியே வர முடியவில்லை. நான் அவர்கள் சொன்னேன், யார் இந்த குழந்தை என்று. அதுக்கப்புறம் தான் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய மகளும் என்னுடைய மருமகனும் உங்களிடம் பார்த்தார்கள், நீங்கள் ஒரு நல்ல நேரத்தை குறித்து தருகிறேன் என்று சொல்லியும் அவங்க கேட்கவில்லை. ஆனால் அரசு மருத்துவரை சேர்த்து விட்டார்கள். இந்த நேரத்தில் குழந்தை பிறந்து விட்டது, ஒரு நல்ல பெயரை வைத்துக் கொடுங்கள் என்று கேட்டேன். நான் நல்ல பெயரை வைத்து தருகின்றேன், அது வேறு விஷயம். ஆனால் இந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டியது விநாயகருடைய கையில் தான் இருக்கிறது. ஆனால் விநாயகரை தொடர்ந்து வழிபட்டு வாருங்கள், விநாயகர் தான் இந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு நல்ல பெயரை அமைத்து கொடுத்தேன். நான் அவர்களை கேட்டேன், இந்த குழந்தை பிறந்து
ஒரு 6 மணி நேரத்துக்கு ஏதாவது ஒரு கர்ம காரியம் உங்க வீட்டில் நடந்ததா என்று. அதுக்கப்புறம் என்ன காரணம் என்றால், என்னுடைய தந்தை எனக்கு தேவையில்லை, தந்தையினுடைய மூத்தவர் எனக்கு தேவையில்லை, தந்தையினுடைய பணம் எனக்கு தேவையில்லை என்று சொல்கின்ற இந்த குழந்தை ஏதாவது ஒரு கர்ம காரியத்துக்கு அந்த வீட்டில் நடக்கும் என்று காட்டுகிறதே, இது ஏதாவது நடந்ததா என்று கேட்டேன். அப்பொழுதுதான் அந்த அம்மையார், என்னுடைய மாப்பிள்ளையுடைய நேர் மூத்தவர் ஒரு பெண், அதாவது இந்த குழந்தையினுடைய அத்தையும் அத்தையுடைய வீட்டுக்காரரும் இந்த குழந்தை பார்க்க வருகிறேன் என்று சொன்னார்கள். சொல்லி 2 மணி நேரத்தில் அத்தையுடைய வீட்டுக்காரர் தற்கொலை செய்து கொண்டார் என்று ஒரு அதிர்வான தகவலை சொன்னார்கள். இதுதான் இந்த ஜாதகம். இனி கேட்கலாம், ஒரு குழந்தை பிறக்கின்ற பொழுது அதற்கும் இதற்கு என்ன சம்பந்தம் என்று கேட்கலாம். இந்த ஒரு குழந்தை பிறக்கின்ற பொழுது 2 தரப்பிலும், தன்னுடைய தாய் தரப்பிலும் தந்தை தரப்பிலும் என்ன நடக்கப் போகிறது என்பதை ஒரு குழந்தை பிறந்தவுடன் எடுத்து காட்டுகிறது. ஆகவே ஒரு குழந்தை பிறக்கின்ற நேரமானது அந்த குழந்தைக்கும் நலமாக இருக்க வேண்டும், அதே சமயத்தில் தாய் தந்தருக்கு நலமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு சீரிய கண்ணோட்டத்தின் அடிப்படையில் ஒரு நல்ல நேரத்தை நாங்கள் தேர்வு செய்து தருகிறோம். இந்த குழந்தை பிறந்த நேரம் இதே மாதிரி ஒரு சூழ்நிலை கொண்டு வருகின்ற பொழுது என்ன காரணம் இது நடக்கின்றது என்றால், என்னுடைய தந்தையினுடைய நேர் மூத்தவருடைய கணவருக்கு, அதாவது அத்தையினுடைய வீட்டுக்காரருக்கு கலத்திர தோஷம் இந்த குழந்தை தருகின்றன. ஆகவே அத்தையுடைய செயல்பாடு அத்தையுடைய கணவருக்கு பிடிக்காத காரணத்தினால் அத்தையினுடைய கணவர் தவறாக முடிவெடுப்பார் என்று காட்டுகின்றனர். தன்னுடைய தந்தையினுடைய பணம், இதன் காரணமாகவே அந்த அத்தையுடைய வீட்டுக்காரருக்கு செய்ய வேண்டிய கர்ம காரியத்துக்காக செலவாகிவிட்டது. ஆகவே இந்த குழந்தையை அவர்கள் இதுவரைக்கும் வந்து பார்க்கவில்லை. இது ஒரு பெண் குழந்தை. இந்த குழந்தையினுடைய ஜாதக கட்டங்கள் என்ன சொல்லுகிறது என்பதை இப்பொழுது நம்ம பார்ப்போம். 3/6/2024 பிறந்த ஒரு பெண் குழந்தை. நட்சத்திரம் அஸ்வினி, மேஷ ராசி, லக்னம் தனுசு. லக்னத்தில் 3ஆம் இடத்தில் சனி கிரகம் அமைந்து கொண்டே இருக்கின்றன. லக்னத்தில் 4ஆம் இடத்தில் ராகு அமர்ந்து கொண்டே இருக்கின்றார். லக்னாதிபதியான குரு பகவான் 6ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டே இருக்கிறார். இந்த குரு 6ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய தாயினுடைய மனநிலையை பாதிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலைகளை இந்த குரு தாய்க்கு சகலத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் அமர்ந்து கொண்டே இருக்கிறார். இந்த குழந்தைக்கு இந்த ஜாதக ரீதியாகவே குரு, சனி, ராகு இந்த 3 கிரகங்கள் தான் நலமாக இருக்கின்றன. சந்திரன் 5ஆம் இடத்தில், லக்னத்திலிருந்து 5ஆம் இடத்தில் மேஷத்தில் அமர்ந்து கொண்டு ஆயுள் தோஷத்தை அளித்துக் கொண்டே இருக்கிறார். செவ்வாய் கிரகம் அதே இடத்தில் மேஷத்தில் அமர்ந்து கொண்டு ஆயுள் தோஷத்தை அமர்ந்து கொண்டே இருக்கின்றார், ஆயுள் தோஷத்தை அளித்துக் கொண்டே இருக்கின்றார். 6ஆம் இடத்தில் குரு, சூரியன், புதன், சுக்கிரன் என்ற 4 கிரகங்கள் இருந்தும் குரு மட்டும் இந்த குழந்தைக்கு யோகத்தையும் அது தாய்க்கு யோகமின்மையையும் காட்டுகிறது. ஆனால் சூரியன், புதன், சுக்கிரன் இந்த 3 கிரகங்களும் இந்த குழந்தையினுடைய ஆயுளுக்கு தோஷத்தை அளித்துக் கொண்டே இருக்கின்றன. கன்னியில் 10ஆம் இடத்தில் கேது அமர்ந்து கொண்டு ஆயுள் தோஷத்தை அளித்துக் கொண்டே இருக்கிறார். ஆகவே இந்த குழந்தையினுடைய வயிற்று பகுதியில் சங்கடமான ஒரு சூழ்நிலைகள் கொண்டு வருகின்றன. ஆகவே குழந்தையினுடைய வயிற்று பகுதியில் இருந்துதான் அந்த உயிருக்கு ஆபத்து ஏற்படுகின்றது என்று இந்த ஜாதகம் காட்டுகின்றன. கேது திசை 7 வருஷத்தில் இன்னும் இருப்பு இருக்க வேண்டியது 4 வருடம். சுக்கிர திசை 20 வருடம், 24 வருடம். சூரிய திசை 6 வருடம், 30 வருடம். சந்திர திசை 10 வருடம், 40 வருடம். செவ்வாய் திசை 7 வருடம், 47 வருடத்தில் இந்த குழந்தைக்கு எந்த சூழ்நிலையிலும் ஆபத்து ஏற்படுத்தலாம் என்று காட்டுகின்றன. இந்த குழந்தையினுடைய திருமண வாழ்வே நலமாக இருக்காது என்று காட்டுகிறது. இந்த குழந்தையினுடைய எதிர்காலம் வேலைவாய்ப்பு சரியாக அமையாது என்று காட்டுகின்றன. இது ஒரு புறம் இந்த குழந்தைக்கு இருந்தால் கூட தன்னுடைய தந்தையும் வேண்டாம்,
தந்தையினுடைய சொத்து வேண்டாம், தந்தையினுடைய பணமும் வேண்டாம் என்று இந்த குழந்தை காட்டுகிறது என்பதால் விரயத்தை அதிகமாக காட்டுகின்றன என்ப பொருள். அதே போல் தாய்க்கு மன ரீதியான ஒரு சகலத்தை இந்த குழந்தை அளித்துக் கொண்டே இருக்கிறது என்பது பொருள். ஆகவே ஒரு குழந்தை பிறந்தவுடன் அந்த குடும்பத்தினுடைய சூழ்நிலை எந்த நிலைக்கு சென்று கொண்டே இருக்கிறது என்பதை துல்லியமாக தெரிவித்துக் கொள்ளலாம். நான் என்ன சொல்கிறேன் என்றால், எந்த குழந்தை பிறந்தாலும் சரி, தயவு செய்து ஒரு நல்ல ஜோதிடர்களை அழைத்து நீங்கள் நல்ல நேரத்தை தேர்வு செய்து கொண்டு அந்த குழந்தையும் நலமாக இருக்க வேண்டும், அந்த தந்தை தாய் தந்தை நலமாக இருக்க வேண்டும். இதெல்லாம் நீங்கள் ஒரு நல்ல நேரத்தை கழித்து அந்த நேரத்தில் நீங்கள் குழந்தையை எடுத்தால் மட்டுமே அந்த குழந்தையும் நலமாக இருக்கும், அவருடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும், எந்த பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கை ஓட்டிக்கொண்டே இருக்கலாம். நீங்கள் ஒரே ஒரு கவனத்தில் கொள்ளுங்கள், நாம் தான் சாமர்த்தியம் என்று நினைக்க வேண்டாம். நான் படித்து விட்டேன், நல்ல வேலையில் இருக்கின்றேன், ஆகவே என்னை பிடிக்க ஆள் இல்லை என்று நினைக்க வேண்டாம். ஒவ்வொரு திசையும் ஒரு காரியத்தை செய்யும். நல்ல நேரம் இருந்தால் நல்லது செய்யும், கெட்ட நேரம் இருந்தால் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. எந்த இறைவனும் உங்களை காப்பாற்ற மாட்டார். ஏனென்றால் ஜாதகத்தை கொடுத்தது இறைவன், ஒரு நல்ல ஜோதிடரை கொடுத்தது ஒரு இறைவன். நேரடியாகவே ஜாதகத்தில் இறைவன் எப்படி கொடுக்கிறார் என்றால், உன்னுடைய வாழ்க்கையில் இந்த 12 கட்டத்தில் அமைந்து கொண்டே இருக்கின்றன. இந்த 9 கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானித்துக் கொண்டே இருக்கின்றன. ஆகவே நீங்க ஒரு நல்ல ஜோதிடர்களை அணுகி அந்த ஜோதிடர்கள் சொல்லுகின்ற நேரத்தில் நீங்கள் உங்கள் குழந்தையை பெற்றுக் கொள்ளுங்கள். இதை நீங்க தவறுகின்ற பட்சத்தில் என்னால் கூட யாரையும் காப்பாற்ற முடியாது என்று இறைவனுடைய கட்டளை தான் இந்த லக்ன கட்டங்கள். ஆய்வு ஒவ்வொரு கிரகமும் எந்த நிலையில் இருக்கின்றன, அதனுடைய பயன்பாடு எப்படி இருக்கிறது, இந்த நேரத்தில் ஒரு குழந்தை பிறக்கின்ற பொழுது அந்த குழந்தையினுடைய தந்தைக்கு என்ன, தாய்க்கு என்ன பலன், இதெல்லாம் அந்த குழந்தைக்கு என்ன பலன், அந்த குழந்தையுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், அந்த குழந்தையுடைய கல்வி, அந்த குழந்தையுடைய வேலைவாய்ப்பு, அந்த குழந்தையுடைய திருமண வாழ்க்கை, அந்த குழந்தையுடைய ஆரோக்கியம், அந்த குழந்தைக்கு என்ன நோய் என்பதை ஜாதக கட்டத்தின் மூலியமாக தெரிந்து கொள்ளலாம். ஆகவே இந்த மாதிரி ஒரு நேரத்தில் ஒரு குழந்தை பெற்றுவிட்டு கடைசி வரைக்கும் கஷ்டத்தை அந்த குழந்தையும் கஷ்டத்தில் ஆழ்த்தி நாமும் கஷ்டத்தில் ஆற்றுவதை விட செலவோடு செலவாக நீங்க அரசாங்க ஆசிரியத்தில் சென்று கொண்டு நீங்க காட்டுகின்ற பொழுது அவர்கள் எந்த டாக்டரும் நம்ம சொல்லுகின்ற நேரத்தில் குழந்தை எடுக்க மாட்டார்கள். அவர்களுடைய நேரத்தில் அவர்களுக்கு எப்ப அந்த நேரம் வருகின்றதோ அந்த நேரத்தில் குழந்தையை எடுத்துக்கொண்டு விடுவார்கள். சில நேரத்தில் நல்ல நேரம் அமையும், சில நேரத்தில் கெட்ட நேரம் அமையும். அது ஆண்டவனுடைய விதியின் பயன். ஆகவே நீங்கள் உங்களுடைய தெரிந்த டாக்டரிடம் இது ஆலோசனை பெற்று ஒரு நல்ல ஜோதிடர் அணுகி ஒரு நல்ல நேரத்தை நீங்கள் தேர்வு செய்து கொண்டு, நல்ல நேரம் என்பது லக்னம், ஒரு நல்ல லக்னத்தை ஏற்படுத்திக் கொண்டு அந்த எந்த லக்னத்தில் எந்த திசையில் அந்த குழந்தை பிறக்கின்றன, அந்த குழந்தையால் இந்த திசையில் என்ன பலன், சரி அடுத்து வருகின்ற திசை எப்படி இருக்கிறது, அதனுடைய பலன் என்ன, சரி அடுத்து வருகின்ற திசை எப்படி இருக்கிறது, அதனுடைய பலன் என்ன, இதெல்லாம் நீங்கள் ஆய்வில் எடுத்துக் கொண்டுதான் ஒரு ஜாதகத்தின் நேரத்தை கழிக்க வேண்டுமே தவிர, நாம் இஷ்டத்துக்கு குழந்தை பெற்றுவிட்டோம் என்று நாளைக்கு இது மாதிரி ஏகப்பட்ட ஜாதகங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. எங்களுக்கே கவலையாக இருக்கிறது. நாங்களும் எவ்வளவோ இந்த விவரத்தை நாங்கள் வீடியோ மூலியமாக கொடுத்துக் கொண்டு இருக்கின்றோம். யாரும் திருந்த பாடில்லை என்பதால் கவலையாக இருக்கின்றனர். பல தடவை இந்த தாய் தந்திரம் சொல்லியும் மறுபடியும் தவறு செய்திருக்கிறார்கள் என்பதால் அவர்கள் வரவில்லை. குழந்தையுடைய பெயர் வைத்து தாய் வர முடியாது, ஆனால் தந்தை வரலாம் இல்லையா? இந்த குழந்தை அவர் இதுவரைக்கும் பார்க்கவில்லை. ஏன்னா இந்த குழந்தை பிறந்தவுடன் தன்னுடைய மூத்த சகோதரிய கணவர் இறந்து தற்கொலை செய்து கொண்டார் என்ற ஒரு கவலையால் அவர் இந்த குழந்தை வெறுக்க ஆரம்பித்து விட்டார். குழந்தை என்ன செய்யும்? இதுமா நேரத்தில் நான் பிறந்தால் இதுமா நேரத்தில் எனக்கே ஆபத்து இருக்கின்றது, எனக்கே ஆபத்து இருக்கின்றது குழந்தை சொல்கின்ற பொழுது இந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவருக்கு ஏற்படுகின்றன. தந்தையினுடைய பணம் விரயத்தை அளித்துக் கொண்டே இருக்கிறது. வீட்டில் நிம்மதியான சூழ்நிலை இல்லை என்று காட்டுகின்ற போது குழந்தை என்ன செய்யும்? நீங்கள் செய்த தவறுக்காக. ஆகவே நான் திரும்பி உங்களுக்கு என்ன சொல்லுகின்றேன் என்றால், அன்பர்கள், இந்த வீடியோ பார்க்கின்ற அன்பர்கள் முதலில் தேசியினுடைய குருவாக்கு ஜோதிடம் என்ற என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இது என்னுடைய ஜாதகம் என்னிடம் பார்க்க வேண்டும் என்ற காரணத்துக்காக இந்த வீடியோவை நான் உங்களுக்கு அளிக்கவில்லை. இது முதல் தெரிந்து கொள்ளுங்கள். எனக்கு பல்லாயிரக்கான நண்பர்கள் தினமும் வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே இந்த வீடியோ கொடுத்துதான்
நான் சம்பாதிக்க வேண்டிய என்ற அவசியம் எனக்கு இல்லை. உங்களுக்கு ஒரு தெளிவு ஏற்படுத்த வேண்டும் என்ற சீரிய சிந்தனை அடிப்படையில் தான் இது நான் உங்களுக்கு அளித்துக் கொண்டிருக்கின்றேன். உங்க ஊரில் பல நல்ல ஜோதிடர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடம் அணுகி ஒரு நல்ல நேரத்தை தீர்மானம் செய்து கொள்ளுங்கள். இந்த குழந்தை இப்ப இந்த நேரத்தில் பிறந்து விட்டால் என்ன நடக்கும் என்பதை முன்னாடி ஒவ்வொரு லக்னத்தில் கணக்கிட்டு என்ன நடக்கும் என்பதை தீர்மானித்துக் கொள்ளலாம். ஆகவே ஒரு நல்ல லக்னத்தில் நீங்க அந்த குழந்தையை பிறக்கின்ற பொழுது அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். அந்த குழந்தையுடைய ஆயுள் பலமும் நல்லா இருக்கும். எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் தாய் தந்தர்களும் நிம்மதியாக வாழலாம். குழந்தையுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தான் இது மாதிரி ஜாதகத்தை நான் உங்களிடம் அளிக்கின்றேன். ஏனென்றால் இன்றைக்கு வருகின்ற திருமணம் தாமதமான காரணம் என்னென்றால் அந்த வாய்ப்பை பல பேருக்கு இழக்க வேண்டிய சூழ்நிலை கொண்டு வருகின்றன. நீங்கள் அந்த காலத்தில் ஒரு 25 வயதுக்குள் இல்லை 26 வயதுக்குள் திருமணம் நடந்து 30வது வயதில் 2 குழந்தை பெற்றுக் கொள்வார்கள். இன்று எல்லாரும் நல்ல வேலையில் இருக்கிறார்கள், நல்லா சம்பாதிக்கிறார்கள். ஆனால் திருமணம் மட்டும் ஒழுங்காக நடைபெறவில்லை. அப்படி நடக்கின்ற திருமணம் கூட வாழ்க்கையில் நிம்மதியாக யாரும் இல்லை. டைவர்ஸ் வந்து கொண்டே இருக்கின்றன. என்ன காலம் என்று ஒரு இடம் சிந்தித்துக் கொண்டால் உங்களுக்கு இந்த உண்மை புரியும். பணம் மட்டுமே வாழ்க்கை என்பது இல்லை. உங்களுடைய ஜாதகம் என்ன சொல்லுகிறதோ அதன்படிதான் உங்க வாழ்க்கை அமைத்துக் கொடுக்கும். ஆகவே சனி கிரகம் உங்களுக்கு என்ன செய்கிறது, குரு பகவான் என்ன செய்கிறார், ராகு கேது என்ற 2 தர்மங்கள் என்ன செய்கின்றன, சூரிய பகவான் என்ன செய்கிறார், சந்திரன் கிரகம் என்ன செய்கிறது, செவ்வாய் என்ன செய்கிறது, புதன் என்ன செய்கிறது என்பதை ஒவ்வொரு கிரகத்துடைய அமைப்பு அந்த ஜாதகத்தில் எப்படி இருக்கிறது என்பதை தீர்மானித்துக் கொண்டு அதே சமயத்தில் 6ஆம் அதிபதியான எதிரி கிரகம் வலு இல்லாத ஒரு சூழ்நிலையை கொண்டு வருவது உங்களுக்கு புத்திசாலித்தனமான வேலை. இந்த குழந்தையினுடைய 6ஆம் அதிபதி சுக்கிரன், நோய் கிரகம் நேர் வயிற்றுக் கொண்டில் வந்திருக்கின்றன. அப்ப இந்த குழந்தைக்கு கிட்னி ஃபெயிலியர் எழுதி கொடுத்து விடலாம். இல்லது மூத்திர பையில் பல சிக்கல்கள் இருக்கிறது, சுகர் அட்டாக் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன என்று இன்றையே நாம் ஒரு முடிவு எடுத்துக் கொள்ளலாம். 20 வருட காலம் இந்த குழந்தை படாத பலப்படுத்திக் கொண்டுள்ளோம். இந்த 20 வருட காலம் இந்த குழந்தை உயிரோடு இருக்கிறது கஷ்டம் என்று காட்டுகின்றன. நான் ஏன் இதெல்லாம் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன் என்றால் ஒரு நல்ல நேரத்தில் குழந்தையை பெற்றுக் கொள்ளுங்கள். எந்த ஜாதகத்தில் இருந்தாலும் 6ஆம் அதிபதியான எதிரி கிரகம் வலு இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ஒரு மேஷ லக்னத்தில் பிறந்த ஒரு ஆணோ பெண்ணோ யார் இருந்தாலும் 6ஆம் இடமான என்ற இடத்தில் ராகுவோ கேதுவோ இருந்தால் அது தோஷம் பெறுகின்ற எப்படி இருக்கிறது என்று கண்டுபிடித்து, ஏனென்றால் அந்த லக்னத்துக்கு 6ஆம் இடத்தில் எந்த கிரகம் இருக்கின்றதோ அந்த ராகு கேது என்ற ஒரு கிரகம் நோயுடன் தொடர்பு கொண்டு இருந்தால் அல்லது தோஷம் பெற்றுக் கொண்டு இருந்தால் அது கணவர் நாளைக்கு ஒரு பெண்ணாக இருந்தால் கணவருடைய திருமணத்துக்கு பிறகு கணவர் இல்லற சுகத்தை கொடுக்கின்ற பொழுது அது நாகத்துடைய கண்ட்ரோலில் போய்கொண்டே இருப்பதால் பிற பிரச்சனைகளை கொடுக்கும். ஆகவே இணைக்கின்ற பொழுது ஒரு பலமான ஒரு ஜாதகத்தை இணைக்க வேண்டும். சாதாரண விஷயமே இல்லை. ஆகவே நாகதோஷம் என்பது ஒன்னா இருந்தால் கூட மற்ற கிரகங்களும் எந்த அளவுக்கு அந்த ஜாதகத்தில் அமைத்து இருக்கின்றன, அதனுடைய என்ன செய்ய போகிறது, அந்த குழந்தை பெற்ற பிறகு அந்த குழந்தையால் என்ன பலன், இதெல்லாம் அந்த ஜாதகத்தில் காட்டுகிறது. ஆகவே ஜாதகத்தை நீங்கள் திருமணம் செய்கின்ற பொழுது இணைக்கின்ற பொழுது வெறும் நட்சத்திரத்தை பொருத்தத்தை மட்டும் பார்த்து இணைக்க வேண்டாம் என்று நான் பல தடவை உங்களுக்கு வலியுறுத்தியிருக்கின்றேன். நட்சத்திர பொருத்தம் என்பது ஒரு ஃபார்மாலிட்டி. அது பொருத்தத்துக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை. ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி எந்த அளவுக்கு வலுவாக இருக்கிறார், 2ஆம் இடமான பொருளாதார ரீதியாக கிரகம் எந்த அளவுக்கு வலுவாக இருக்கிறது, 3ஆம் இடமான மாமனாருடைய இடம் எப்படி இருக்கின்றன, 4ஆம் இடம் ஜாதகருடைய தாய், அவருடைய கல்வி, அவருடைய வீடு வாகன யோகம் எப்படி இருக்கிறது, 5ஆம் இடம் புத்திர கிரகம் எப்படி இருக்கின்றன, 6ஆம் இடம் நோய் கிரகம் எப்படி இருக்கிறது. இதுதான் ரொம்ப முக்கியம். எந்த ஒரு ஜாதகத்தை எடுத்தாலும் 6ஆம் இடமும் 12ஆம் இடமும் ஒழுங்காக நல்லபடியாக இருக்கிறதா என்பதை நாம் தீர்மானித்துக் கொண்டு விடவும். ஏனென்றால் உங்களுடைய 6ஆம் இடம் என்பது உங்களுக்கு வருகின்ற மனைவியோ கணவனுக்கோ அது 12ஆம் இடமாக மாறிக்கொள்ளும்.
உங்களுடைய 12ஆம் இடம் என்பது வருகின்ற மனைவிக்கோ கனவுக்கோ 6ஆம் இடமாக மாறிக்கொள்ளும். ஆகவே பல பேருடைய நோயினுடைய தாக்கம் இதிலிருந்துதான் உங்க உடம்பில் பாஸ் ஆகிக் கொண்டே இருக்கும். அது எந்த நோய் என்பது ஜாதகத்தில் ஆய்வில் எடுத்துக் கொள்ளலாம். ஆகவே ஒரு பலமான கேன்சர் நோய், எய்ட்ஸ், இது மாதிரி பலமான நோய் அந்த ஜாதகத்தில் இருக்கிறதா என்பதை எடுத்துக் கொள்ளலாம். சாதாரணமாக சுகர் இது எல்லாருக்கும் இருக்கின்றது, பல பிபி இதெல்லாம் எல்லாருக்கும் இருக்கின்றன, 3/4 பேர் இருக்கின்றன. ஆனால் இதே மாதிரி ஒரு பயங்கரமான நோய் அந்த 6ஆம் இடத்தில் இருக்கிறதா என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். இது முக்கியம். 7ஆம் இடம் என்பது கணவன் மனைவியுடைய இடம். இது அதனுடைய பலன் எப்படி இருக்கிறது, அந்த ஜாதகம் கலத்திர தோஷம் பெறாமல் நலமாக இருக்கிறதா என்பதை அந்த இடம் கண்டுபிடிக்க வேண்டும். 8ஆம் இடம் என்பது உங்களுடைய ஆயுளிடம். 2ஆம் இடம் என்பது உங்களுடைய மனைவியுடைய ஆயுளிடம். அதாவது ஒரு லக்னாதிபதி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 2ஆம் இடம் வலுவாக இருந்தால்தான் உங்களுடைய மனைவி, நீங்க ஆணாக இருந்தால் உங்களுடைய மனைவியினுடைய ஆயுள் கிரகம் நலமாக இருக்கிறது என்பது பொருள். 8ஆம் இடம் என்பது உங்களுடைய ஆயுள் எப்படி இருக்கிறது கண்டுபிடிக்கக்கூடியதுதான் 8ஆம் இடம். 9ஆம் இடம் என்பது உங்களுடைய தந்தையினுடைய செயல்பாடு, உங்கள் தந்தையால் உங்களுக்கு என்ன பலன்கள் ஏற்படுகின்றன என்பதை எடுத்துக்கொள்ளலாம். 9ஆம் இடம் என்பது தன்னுடைய கணவன், 9ஆம் இடம் என்பது உங்களுடைய கணவனுடைய இளையவர் அல்லது மனைவியினுடைய இளையவர், அவரால் என்ன பலன் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். 10ஆம் இடம் என்பது உங்களுடைய தொழில் ரீதியாக இடம். அந்த இடம் எந்த தொழில் செய்தால் இவர் முன்னுக்கு வரலாம், இல்லை இவர் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பாரா, இல்லை தனியார் துறையில் இருப்பாரா என்பதை எடுத்துக்கொள்ளலாம். அந்த இடம் என்பது மாமியாருடைய இடம். ஆகவே ஒருவருக்கு ஒரு நல்ல மாமியார் அமைந்து விட்டால் அந்த இடம் நல்ல வேலை வாய்ப்புக்கு உறுதிப்படுத்தும் என்பது பொருள். அதே மாதிரி 11ஆம் இடம் என்பது உங்களுடைய மூத்தவரை குறிக்கக்கூடிய இடம். உங்கள் ஜாதகத்தில் அது லாபஸ்தானமாக மாறிக்கொள்ளும். 12ஆம் இடம் என்பது இல்லற சுகத்தை நாடக்கூடிய ஒரு இடம். அப்போ அவருக்கு இல்லற சுகம் நலமாக இருக்கிறதா, இவரால் இல்லற சுகத்தை ஒழுங்காக கொடுக்க முடியுமா என்பதை 12ஆம் இடத்தில் காட்டும். அதே மாதிரி ஒவ்வொரு கிரகமும் அதனுடைய தாக்கத்தை எதிர்படுத்திக் கொள்ளும். இதெல்லாம் நாம் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், இதெல்லாம் நல்ல முறையாக அமைந்து கொண்டு இருப்பவர்கள் தான் வாழ்க்கையில் எல்லா வசதிகளும் எல்லா சுகத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் எல்லாம் இருந்தும் சில பேருக்கு அந்த நோயுடைய தாக்கத்தால் எல்லாம் இருந்தும் அவர்கள் மருத்துவமனைக்கும் வீட்டுக்கும் சென்று கொண்டே இருப்பார்கள். ஆகவே ஒரு குழந்தை பிறக்கின்ற பொழுது முன்னாடியே நீங்கள் தீர்மானித்துக் கொண்டு விடலாம். குழந்தை பிறந்த பிறகுதான் ஜாதகம் காணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 10 நாளுக்கு முன்னாடி இந்த லக்னத்தை பிறந்த இந்த குழந்தையுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று முன்கூட்டியே தீர்மானித்துக் கொள்ள விடலாம். அதன்படி உங்களுடைய குழந்தையை தேர்வு செய்ய வேண்டியது உங்களுடைய கடமையாகும். ஆகவே இதை நீங்கள் மனதில் கொண்டு உங்களுடைய சந்ததிகள் எதிர்காலம் நலமாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் இந்த முடிவுக்கு நீங்கள் வர வேண்டும் என்று நான் மீண்டும் வலியுறுத்தி சொல்கின்றேன். ஆகவே அப்துல் கலாம் இது மாதிரி செய்தாரா, மோடி இது மாதிரி இருந்தாரா என்றால் அந்த காலகட்டங்களுடைய கிரக நிலைகள் எனக்கு தெரிந்த வரைக்கும் 1980க்கு முன் உள்ள பிறந்த குழந்தையினுடைய கிரக நிலைகள் அந்த நேரத்தில் ஒரு 100க்கு 70% நலமாக இருந்தன, 30% தான் நலமாக இல்லை. ஆனால் இன்று 70% மைனஸில் இருக்கிறது, 30% பிளஸில் இருக்கின்றன. ஆகவே 70% மைனஸில் இருக்கின்ற பொழுது நாட்டினுடைய வேலைவாய்ப்பின்மை, பஞ்சம், நோய் இதுதான் நாம் சென்று கொண்டே இருக்கின்றோம். ஆகவே தீர்மானிக்கும் பொழுது ஒரு நல்ல குழந்தையை பெற்று எடுத்தது உங்களுடைய கடமை என்பதை நான் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே ஒரு நல்ல மருத்துவரை சென்று அணுகி ஒரு நல்ல ஜோதிடரிடம் ஆலோசனை பெற்று ஒரு நல்ல லக்னத்தில் ஒரு நல்ல நேரத்தில் நீங்கள் குழந்தை பெற்றெடுப்பது நல்லது என்று இந்த குழந்தையுடைய ஜாதகத்தின் வாயிலாக உங்களுக்கு மீண்டும் நான் வலியுறுத்தி கேட்டுக் கொள்கின்றேன். மறுபடியும் ஒரு நல்ல ஜாதகத்துடன் தொடர்பு கொள்கின்றேன். ஆகவே இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை தெரிவித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இது வாழ்க்கையினுடைய பயணம். அந்த வாழ்க்கையினுடைய பயணம் நலமாக இருக்க வேண்டும், உங்கள் குழந்தையினுடைய எதிர்காலம் நலமாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து வருகின்ற அத்தனை ஜாதகத்தில் நடந்த சம்பவத்தை தான் உங்களுக்கு கொடுத்துக் கொண்டே இருக்கின்றேன் தவிர இது என்னுடைய கற்பனையே இல்லை. ஆகவே இதை நீங்கள் மனதில் கொண்டு உங்களுடைய குழந்தையினுடைய வாழ்க்கையை நலப்படி அமைத்துக் கொடுக்குமாறு இறைவன் வேண்டி வாழ்த்து வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.